வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓல்டு எஃப்எம்மை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த எஃப்எம் வந்து பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் எஃப்எம் நல்ல கண்டிஷனாக இருந்துச்சுன்னு 100 சொன்னாங்க. நான் 100 கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். இப்போ நமக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டோரை கழட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து மெயின்ஸ் ஒயர் இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம தான் மெயின்ஸ் ஒயர் கொடுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மெயின்ஸ் ஒயர் போடுறேன். மெயின்ஸ் ஒயர் நான் இப்போதைக்கு சும்மா வச்சு தான் சால்ட்ரிங் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம நீட்டாக மெயின்ஸ் ஒயர் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ப்ளக்கில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சுவிட்சு போட்டுட்டேன். ஆனால் எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை, சவுண்டு எதுவுமே வரல. ஸோ நம்மளுக்கு போர்டில் இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் அதுக்கு பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டர் எடுத்து டிசி வோல்டேஜில் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏசி வோல்டேஜில் செட் பண்ணி ஏசி கரண்ட் வருதா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஏசியில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏசி கரண்ட் வந்துட்டுருக்கு. நம்ம கை வச்சிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா செக் பண்ணுறேன். கரெக்டாக 230 வோல்டேஜ் வருது, 227 அந்த மாதிரி வருது. இப்போ அவுட்புட்டில் நம்ம வச்சு பார்ப்போம். அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா ஏசி 200 வச்சு வைங்க. பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு வோல்டேஜ் வருது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிசியில் வச்சு டிசி அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். கிரவுண்டில் வச்சுட்டு அடுத்ததில் வச்சா டிசி அவுட்புட்டு நம்மளுக்கு வருது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் கம்ப்ளைண்ட் இல்லை. அடுத்து இப்போ நம்ம போர்டை கழட்டி எடுத்து போர்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் செக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக வோல்டேஜ் வருது. அப்புறம் எனக்கு அந்த சுவிட்சு மேலே சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த சுவிட்சை ஷார்ட் பண்ணி பார்ப்போன்னு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஷார்ட் பண்ணேன். ஷார்ட் பண்ணோன்னே சவுண்டை நீங்களே கேளுங்க. சவுண்டை கேட்டிருப்பீங்க. சவுண்டு சூப்பராக வந்துச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி எடுத்து மூடியை மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ இல்லை. நம்ம அதை ஒன்று எக்ஸ்ட்ரா மாட்டிக்கலாம். ஒரு சின்ன சுவிட்சு தான் நம்மளுக்கு ஃபால்ட்டாக இருக்குது. இது தெரியாமல் அவங்க தூக்கி போட்டிருக்காங்க. நம்மளும் எல்லா வோல்டேஜும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்புறம் தான் கடைசியாக நம்மளுக்கு இது ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு மாட்டியாச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி எஃப்எம் வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம கொரியர் கூட போடலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரூ நல்லா டைட் வச்சுக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடாமல் டைட் வச்சிங்கன்னா தான் டியூனிங் பண்ணும்போது அந்த டியூனிங் நாபு வந்து ஆடாமல் இருக்குது. இல்லாட்டி டியூனிங் நாபு ஆடிட்டே இருக்கும். டைட் வச்சுட்டேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ரீஸ்டோரேஷன் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஃபுல்லாக வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எஃப்எம் ஆண்டனாக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஒயர் கொடுத்து எஃப்எம் ஆண்டனா வச்சுருக்கேன். எஃப்எம் ஆண்டனா ஒயர் கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்னல் நல்லா கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டுக்கு வந்து ஒயர் விட்டு முடிச்சு போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வேலையை முடிச்சாச்சு. நாபு மட்டும் நான் இப்போ போடலை, நாபு நான் போட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது எஃப்எம்மில் ஓடுற வாய்ஸ் மட்டும் தான் போடுறேன். அப்போ தான் காப்பிரைட்ஸ் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Longer than the Earth's circumference. Now news from Mahakumbh.